ஏமாற்றம் என்பது உன்னை தாழ்த்துவதற்கல்ல, உன்னை தைரியமாக்குவதற்கே வந்துள்ளது. சிலர் உன்னை ஏமாற்றியதற்கு நன்றியை கூறு. அவர்கள் இல்லாமல் இன்று நீ நீயாக மாற முடியாது. ஒவ்வொரு வலியும் உன் மனதை வடிவமைக்கிறது. அது உன்னில் புதிய சக்தியை உருவாக்குகிறது. வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்தால் அதனை தவிர்க்காதே. ஏனென்றால் அதிலிருந்தேதான் உனது வளர்ச்சி தொடங்குகிறது. நீ நம்பியவர்கள் மாறிய போது உனது மனம் உடைந்து போனதா? பரவாயில்லை. ஆனால் நீ மட்டும் மாறிவிடாதே. நம்மை ஏமாற்றும் தருணம்தான் நம்மை நிஜ உலகிற்கு விழிப்பிக்கும் மணியொலி. சில ஏமாற்றங்கள் நம்மை தள்ளிவிடும், ஆனால் அவை நம்மை சரியான பாதைக்கு தள்ளிவிடுகின்றன. நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரையும் வேறு வேறு கோணங்களில் கற்பிக்கின்றது. நம்பிக்கை உடைந்து போனால் நீ நம்பிக்கையை புதிய வடிவில் உருவாக்கு. ஏமாற்றம் என்பது ஒரு முடிவு போல தெரிந்தாலும் அது வெற்றிக்கான வழிமுறையாகும். உன்னை ஏமாற்றியவர் உனது கதையின் பக்கம் மட்டுமே. உனது முழு கதையும் இன்னும் தொடங்கவில்லை. உனது கண்ணீர் வலிமையாய் மாறட்டும். உனது வலி வெற்றியாய் மாறட்டும். ஏமாற்றம் உன்னை தாழ்த்திட முடியாது. நீதான் உன்னை உயர்த்தி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ஏமாற்றம்தான் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உனது நம்பிக்கையை இழந்தாலும் நீ உன்னை இழந்து விடாதே. உன்னை மதிக்காதவர்கள் உன்னை விட்டு சென்றாலும் அதை உனது இழப்பாக நினைக்காதே. அது உனக்கு விடுதலையாகும். ஏமாற்றம் என்பது நம்மை எரிக்கும். ஆனால் அதிலிருந்து வெளிவரும் சாம்பலில்தான் நமது புத்திசாலித்தனம் மலரும். நீ யாரையும் குறை சொல்லாதே. நீ இன்னும் உயர்ந்த மனம் கொண்டவன் என்பதை அது காட்டிவிடும். சில சமயம் ஒரு ஏமாற்றம் என்பது பொய்களை விடவும் விலை மதிப்பான உண்மை. மனமுடைந்தால் நீ புன்னகை செய். ஏனெனில் அது உன் உள்ளத்தின் வலிமையை காட்டும். யாராவது உன்னை ஏமாற்றினார்கள் என்றால் பிரச்சனை அவர்களின் குணத்தில்தான், உன்னிலல்ல. ஏமாற்றம் என்பது நம்மை சோதிக்காது, அது நம்மை தயார் செய்கிறது. ஒரு நாள் நீ சந்தித்த வலியே உனது மிக பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். உன்னை ஏமாற்றியவர்களை மறந்துவிடு. ஆனால் அந்த அனுபவத்தை நினைவில் வை. அது உனக்கு அவசியமானதொன்று. சில ஏமாற்றங்கள் நம்மை உடைக்கவில்லை, அவை நம்மை வடிவமைக்கின்றன. யாராவது உன்னை ஏமாற்றியதற்கு வருந்தாதே. அது உன் நம்பிக்கையின் மதிப்பை நிரூபித்தது.